நண்பர்களே, நான் எங்கே இருக்கேன்னா ஆரப்பாளத்தில் தான் நிற்கிறேன். ஒரு வேலையை கிளம்புறோம். இதுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், ஆரப்பாளையா பஸ் ஸ்டாண்ட் தான் நிற்கிறேன். பஸ்ஸுக்காக அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். நம்மளே சாதாரணமாக இல்லை, நம்மளே கொஞ்ச நேரம் இல்லை, கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் தான் நிற்கிறேன். ஈசமணி அண்ணன் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்காண்டி நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் கிளம்பி போயிருந்தாலும் அப்போ ஊர் போய் சேர்ந்துருப்பேன். ஆனால் அவர் வரேன்னு இழுத்துக்கிட்டு இருக்காப்புல. நம்ம வாழ்க்கை கிளம்புறது தான் நல்லது போல தெரியுது எனக்கு. ஏன்னா வந்தால் உடனே வரணும். வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏமாத்து காட்டுற வேலை. அவர் லேட்டாக கிளம்புறாரு, ரொம்ப லேட்டாக கிளம்புறாரு. நம்மளுக்கு பொறுக்கிறது மட்டும் பார்க்கவே முடியாது. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பொறுக்காது. அதனால் இப்போ நான் கிளம்புற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். நம்மளே நேசமணி என்ன வந்தாலும் பார்ப்போம், அவருக்கு ஒரு டைம் கொடுப்போம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கொடுப்போம். நம்மளே 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா 20 நிமிஷம்லாம் வேணாம், 10 நிமிஷம் கொடுப்போம் டைம். இப்போ கரெக்டாக மாச்சின மணி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க 10:20 அவர் வந்தாருன்னா இருப்போம். இல்லாட்டா அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம். நம்மளே அந்த தெரிஞ்சு பாருங்க, நம்ம போக வேண்டிய பஸ்ஸு கிளம்பி போயிட்டே இருப்போம். ரைட்டு நம்மளே தம்பி 10 நிமிஷம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த வீடியோ ஓடி முடியும், அதுக்குள்ளே அவர் வரணும். அப்படி வரலன்னா நம்மளால் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். வெயிட் பண்ணி காட்டுறேன் வரான்னு. கண்டிப்பாக அந்த வீடியோவில் ட்விஸ்ட் இருக்குது. அவர் வராட்டா கண்டிப்பாக நம்ம கிளம்பி போயிடுவோம். வருவாரான்னு தெரில, வந்தாருன்னா பார்க்கலாம். காலையிலேருந்து தமிழ் நல்லா குளிச்சிட்டேன். நம்மளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஒரு டீ சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாகிடுவேன், ஆக்டிவ் ஆகிடுவேன். ஆனால் டீ சாப்பிடணும், அதுதான் இப்போ ஒரு எண்ணம். அவர் வந்தார்னா அவர் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். அவர் வரமாட்டார் போல், ரொம்ப லேட் ஆகிட்டே போகிறாரு. நம்மளுக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதோட 4 பஸ் எடுத்துட்டாங்க. நம்மளே 4 பஸ் 5 பஸ் எடுத்துட்டாங்க. கிளம்பி போனால் போயிடலாம். நம்ம கரெக்டாக நம்ம 10 நிமிஷம் தான் டைம் வச்சுருக்கோம். 10 நிமிஷம் டைத்துக்குள்ளே வர்றாங்கன்னு பார்ப்போம். வந்தாருன்னா கூட்டிகிட்டு போவோம், இல்லாட்டா நம்ம ஒன்று போயிடுவோம் போல. எனக்கு தெரிஞ்சு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் வரேன்னாரு. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு எந்த நேரமும் பார்த்தா 24 மணி நேரம் செயல்படணும் போல. 24 மணி நேரம் வரலாம். 24 மணி நேரமும் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டும் செயல்படாது. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் செயல்படுது. நம்மளே ஒரு பெருமை தான். ஏன்னா எந்த பஸ் ஸ்டாண்டு 24 மணி நேரம் செயல்படாது. கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு 24 மணி நேரம் செயல்படுது. இப்படி கொஞ்சம் மூவ் ஆகும். வாசலில் தான் வரேன்டாரு, வந்தாரான்னு பார்ப்போம். இதான் வந்து எக்ஸிட் வே. நம்மளே
इडली पूरी पोंगल 10 சாப்பிடுங்க இந்த வருஷம் வருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம். சூடா இட்லி பூரி பொங்கல் தோசை தக்காளி சாதம். வெயிட் பண்ணுவோம். அண்ணன் ஏன் வரணும். சூடா இட்லி தோசை சப்பாத்தி. லாபா சாப்பிடுங்க லாபா. இட்லி பூரி பொங்கல் தோசை. சாப்பிட்ருக்கே மாட்டாரு. ஒரு லேட்டாக இருந்தாலும் சாப்பிடாம தான் வந்த பாரு. சாப்பிட மாட்டாரு. பஸ் ஸ்டாண்டே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் போல. அவர் வரதுக்குலாம் பஸ் ஸ்டாண்டு தண்ணி டேங்கு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். அவர் எப்போ வர? ஏன் பஸ் ஸ்டாண்டு வெளியில் நீங்கள் லோக்கல் ஏரியா பஸ் போகிறது இங்கே ஆணையம் லோக்கல் பஸ் ஏறும். அந்த இடத்துல இன்னும் வரலாம். காலகாலத்தில் வரணும். நம்மள ஒரு இடத்துக்கு போனோம்னா உடனுக்குடன் வரணும். அந்த வீட்டுக்கு இப்படி அலைய விட்டா நம்மளுக்கு டைம் வந்து இம்பார்ட்டன்ட். கிடைக்கவே கிடைக்காது. பைக்கில் தான் வரேன்ட்டாரு. அதான் வெயிட் பண்ணுறேன். நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும். நாய்ஸ் அதிகமாக வருது. நம்ம போடுற வீடியோலாம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுங்கிறதால நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து அவுட்டருக்கு தனியாக பஸ், உள்ளே போகிறது தனியாக பஸ். இந்த 2 பஸ் இருக்குது நம்மள. அவர் வர்ற மாதிரி தெரியல. நேசமணி என்ன வர்ற மாதிரி தெரியல நம்மள. அவர் கொடுத்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் வரமாட்டார் போல தெரியுது. எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷன் காத்திருக்காது, வெயிட் பண்ணுறது. ஒரு அளவு தான். அப்படியே நான் கிளம்பிட வேண்டியதான். வந்துடுறேன்டாப்புல வேலை காணும். வந்திருந்தா நேரம் வந்திருக்கோம் நம்ம. ஒரு வரல. அவர் வந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் அவர் ரொம்ப லேட் பண்ணுறாரு. வந்துடுறேன்டாரு. செல்லூர் தாண்டி வந்துட்டேன்டாரு. ஆளே காணும். ரைட்டு நம்மளே சந்தோஷம் மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் வந்தவொடனே உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் வீடியோ